بسم الله الرحمن الرحيم ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்திருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனது இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா நல்லமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, புண்ணியங்களின் பூக்காலமாம், வணக்கசாலிகளின் வசந்த காலமாம், அல்லாஹுவின் அருள் மழையென பொழிகிற புனித ரமதானை முடித்துவிட்டு அதற்கடுத்த ஜுமாவிலே இன்றைக்கு நாம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். சற்றேறக்குறைய இது பெருநாள் முடிந்த இரண்டாவது ஒரு குத்துபா. அடைமழை முடிந்தாலும் பூவானம் முடியாது என்பதைப் போல, அல்லது அதன் மண்வாசம் இன்னும் இருக்கிறது என்பதைப் போல, இன்னும் ரமதானுடைய தாக்கம் நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ரமதான் என்கிற மாதம் நம்மிடத்திலே வந்து ஒரு கண்ணியத்திற்குரிய விருந்தினராய் சுமார் ஒரு மாத காலம் நம்மோடு அது தங்கியது. எல்லா விருந்தினர்களும் கண்ணியமான விருந்தினர்களாக இருப்பதில்லை. நாம் சில இடங்களுக்கு விருந்தினராக போவோம், நமக்கு தெரியாது உண்மையிலேயே அவர்கள் நம்மை கண்ணியமான விருந்தினர்களாகத்தான் அங்கீகரித்திருக்கிறார்களா என்று. அதே போல நமது இல்லம் தேடி சில விருந்தினர்கள் வருவார்கள். வருகின்ற அந்த விருந்தினர்களுக்கு தெரியாது நாம் அவர்களை கண்ணியமாகத்தான் வரவேற்றிருக்கிறோம் என்று. ஆனால் புனித ரமதான் வணக்கங்களின் வர்த்தக சந்தை என்று அறிஞர்களால் அடையாளம் காட்டப்பட்ட இந்த புனித ரமதான் உண்மையிலேயே நம்முடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் மகிழ்வித்த ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு விருந்தினராக அது இருந்துவிட்டு போனது. இந்த ரமதான் முடிந்தவுடன் சகோதரர்களே, ரமதானை குறித்த எண்ண ஓட்டங்கள் இன்னும் சில காலங்கள் நம்மிடத்திலே இருக்கத்தான் வேண்டும், இருக்கத்தான் செய்யும். அது உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால், ஒரு நீக்கமற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால், அது குறித்த சிந்தனைகளும் ஞாபகங்களும் எப்போதும் நம்மிடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கும். மனதிற்கு விருப்பமான, மனதிற்கு நிறைவான ஒரு சுற்றுலாஸ்தலத்திற்கு போய்விட்டு வந்தாலே நாம் அந்த இடத்திலே கண்ட காட்சிகள், கழித்த தருணங்கள், உண்ட உணவுகள், இன்னும் அங்கே நாம் சந்தித்த நண்பர்கள், அங்கே நாம் பெற்ற சுவையான அனுபவங்கள், அவைகளெல்லாம் சில காலம் நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வீட்டில் அது பேசுபொருளாக இருந்து கொண்டே இருக்கும். பார்க்கிற நண்பர்களிடத்திலெல்லாம் அவர்கள் அதை குறித்து கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாமே ஆர்வ மிகுதியோடு அதை குறித்து பேசுவோம். இப்படித்தானே? திடீரென்று நமக்கு மிக பிடித்தமான ஒரு வெளிநாட்டிற்கு நாம் போய்விட்டு வந்திருக்கிறோம் என்றால்
அடுத்த சில தினங்கள் நாம் சந்திக்கிற நண்பர்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், சொந்தக்காரர்களாக இருந்தாலும், நம்மோடு பணிபுரிபவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நாமே அந்த தலைப்பை குறித்து ஆரம்பிப்போம். இங்கேதான் சாலைகள் இப்படி இருக்கிறது, அங்கெல்லாம் சாலைகள் எப்படி இருக்கும் தெரியுமா என்று நம்மளே ஆரம்பிப்போம். அவன் எந்த சாலைகளை பற்றியும் நம்மிடத்திலே கேட்டிருக்க மாட்டான். அந்த நாட்டிலே இருக்கிற சாலைகளை பற்றி தெரிவதனால் இவனுக்கு எந்த பயனும் இருக்க போவதில்லை. ஆனாலும் அது நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணத்தினால், நீக்கமர அது நம்முடைய உள்ளத்திலே நிலைத்தின்ற காரணத்தினால் நாம அது குறித்து பேச்சை ஆரம்பிப்போம். அதை விடலாம் பல்லாயிரக்கணக்கான மடங்கு சிறப்பானது இந்த ரமதான். இந்த ரமதான் என்பது சகோதரர்களே 10ஓடு 11ஆக, அத்தோடு இது ஒன்றாக கழித்து விடக்கூடிய ஒரு சாதாரணமான நாட்கள் அல்ல. ரமதானை குறித்து அறிஞர்கள் எல்லோரும் நமக்கு சொல்லுகிற ஒரே செய்தி இதுதான். எப்படி? உனது ரமதானுடைய நாளும் ரமதான் அல்லாத நாளும் ஒரே மாதிரி இருந்து விட வேண்டாம். ஏன்? அந்த ரமதான் நம்முடைய ஒழுக்கங்களை மேம்படுத்தியது. அந்த ரமதான் நம்முடைய ஆன்மீக பயணத்தை அழகாக்கியது. அந்த ரமதான் அல்லாஹோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவுகளை பலப்படுத்தியது. இந்த ரமதான் மறுமையை பற்றிய எண்ணங்களை, சிந்தனைகளை அதிகம் நம்முடைய உள்ளத்திலே ஊட்டிக்கொண்டே இருந்தது. அந்த ரமதான் ஆன்மீகத்திற்கான பணிகள் பல நம்மை செய்ய வைத்தது. அந்த ரமதான் ஏழைகளுக்கும், வறியவர்களுக்கும், பாவப்பட்டவர்களுக்கும், அப்பாவிகளுக்கும், பணங்காசு இல்லாதவர்களுக்கும், வாழ்க்கையிலே கஷ்டப்படுகின்ற பலருக்கும் பல்வேறு விதமான உதவிகளை செய்வதற்கு சாலையாக, சோலையாக அது அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட ரமதானை எப்படி நாம் மறக்க முடியும் சகோதரர்களே? லவ் கீல லி அஹ்லில் குபூரி தமன்னவ் யௌமன், லவ் கீல லி அஹ்லில் குபூரி தமன்னவ் யௌமன் லதமன்னவ் யௌமன் மின் ரமதான். அறிஞர்கள் சொல்லுகிற கூற்று. இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து போய் மண்ணறையிலே தங்கி இருப்பவர்களிடத்திலே போய் நீங்கள் வாழ விரும்புகின்ற ஒரே ஒரு நாளை ஆசைப்படுங்கள் என்று சொன்னால் லதமன்னவ் யௌமன் ஃபீ ரமதான், ரமதானில் ஒரு நாளை எங்களுக்கு தர முடியுமா, ரமதானில் ஒரு நாளை நாங்கள் கழிக்க முடியுமா என்று அவர்கள் ஆசைப்படுவதாக அறிஞர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு சகோதரர்களே, இந்த ரமதான் உண்மையிலே நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாபெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஏண்டா இந்த ரமதான் வந்தது? விரும்பியதெல்லாம் பகல் பொழுதிலே சாப்பிட முடியவில்லையே, தண்ணீர் தாகத்தோடு இருக்கும்போது எதையும் அருந்த முடியவில்லையே, என்னடா இந்த ரமதான் வந்திருக்கிறது, காலை முதல் மாலை வரை பட்டினியாக இருக்கிறோமே, எப்படா இந்த ரமதான் முடிய போகிறது, இரவெல்லாம் இப்படி நின்று தொழுது கொண்டிருக்கிறோமே என்று அது நம்முடைய உள்ளத்தில் வலியை ஏற்படுத்தியதா? அது நமக்கு என்றைக்காவது சிரமத்தை ஏற்படுத்தியதா? இல்லை சகோதரர்களே, இல்லை. விருப்பத்தோடு போய் தொழுதோம், ஆர்வத்தோடு போய் தொழுதோம், எப்படியாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடாதா? இந்த லௌகீக, இந்த உலக ஆசையில் மூழ்கி கொண்டிருக்கிற நாம் இந்த உலக ஆசையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு மறுமையின் பயணத்தை விரும்பிவிட மாட்டோமா? தக்வா என்கிற இறையச்சத்தை பெற்று ரையான் என்கிற வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு போய்விட மாட்டோமா என்கிற ஏக்கம் நம்முடைய இந்த ரமதானை மாஷா அல்லாஹ் இன்பமாக கழிக்க வைத்தது என்றால் அது மிக இல்லை. அப்படிப்பட்ட இந்த ரமதான் பல்வேறு விதமான பாடங்களை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறது சகோதரர்களே. எப்போதும் அதை குறித்து நாம் பேசுவதற்கும், எப்போதும் அதை குறித்து நாம் சிந்திப்பதற்கும், அது தருகிற வாழ்க்கை பாடங்களை, அது தரக்கூடிய அந்த படிப்பினைகளை நாம் உள்ளத்திற்கு சுவையாக எடுத்துக்கொள்வதற்கும் எத்தனையோ பசுமையான நினைவலைகளை விட்டு சென்றிருக்கிறது. அதில் முதன்மையானது என்ன? ரமதான் வைஃப். ரமதான் என்பது ஒரு விருந்தினர். விருந்தினர் என்றால் என்ன? நிரந்தரமாக உங்களோடு அவர்கள் இருந்துவிட முடியாது, நீங்களும் நிரந்தரமாக அவர்களோடு இருந்துவிட முடியாது. அப்படிதானா? எப்போதும் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் விருந்தாளிகள் வந்து விட்டால் அவர்களுக்கென்று சில சிறப்பான பண்டங்களை நாம் தயார் செய்வோம். எப்போதும் நம்முடைய வாழ்க்கையின் தூங்குவதற்கென்று சில நேரங்கள் இருக்கும், இந்த வேலைகளை செய்வதற்கென்று சில நேரங்கள் இருக்கும், அல்லது மற்ற பணிகளை பார்ப்பதற்கென்று நேரங்களை ஒதுக்கி இருப்போம். ஆனால் விருந்தினர்கள் வந்து விட்டால் நம்முடைய நேரத்தையே ஆக்கிரமிக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு தந்து விடுவோம். 8 மணிக்கு எப்போதும் நான் தூங்கி விடுவேன். ஒரு விருந்தாளி வீட்டிற்குள் வந்து அமர்ந்திருக்கும் போது, ஒரு விருந்தினர் குடும்பத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் போது 8 மணி வரைக்கும் தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பேன், 8 மணிக்கு நான் போய் தூங்கி விடுவேன் என்று சடக்கென்று எந்திரித்து போய்விட முடியுமா? அவரோடு உட்காருவோம், அவரோடு பேசுவோம், நம்முடைய உறக்கத்தை கொஞ்சம் தியாகம் செய்வோம். நம்முடைய உறக்கத்தை விட அவரோடு பேசுவதிலும், அவருக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி கொடுப்பதிலும், அவருடைய உள்ளம் கோணாமல் நடப்பதிலும், அவர் நம்மை குறித்து எந்த விதத்திலும் எதிர்மறையாக நினைத்துவிடக் கூடாது என்பதிலும், நம் சார்ந்த குறைகள் எதையும் அவர் கண்டுபிடித்து விடக் கூடாது என்பதிலும், இந்த விருந்தினராக அவர் தங்கியிருக்கக்கூடிய நாட்கள் முடிந்ததற்கு பின்னரும் நம்மை குறித்து நிறைவாக அவர் மனதிலே நினைப்பதற்கும், நம்மை குறித்து கொஞ்சம் பெருமையாக வெளியிலே அவர் பேசுவதற்கும், அல்லது குறைந்தபட்சம் நம்மை குறித்த எந்த குறைகளையும் வெளியே அவர் சொல்லாமல் இருப்பதற்கும் கவனத்தை எடுத்துக்கொள்வோமா இல்லையா? அதுபோலத்தான்
அதே போன்று நான் விரும்புகிறேன், மதிக்கிறேன், உள்ளத்திலே வைத்து நான் நேசிக்கிறேன். எவ்வளவு சிறப்பிற்குரிய விருந்தினர் வந்தாலும் நம்மோட அவர் நிரந்தரமாக இருந்து விட முடியுமா? நாம் அவர்களோடு நிரந்தரமாக இருந்து விட முடியுமா? இல்லை. நிச்சயம் விருந்தாளிகளாக வந்திருக்கிற யாரும் ஒரு நாள் விருந்தை முடித்து விட்டு சென்று விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு பழமொழி சொன்னார்கள், அல்லது ஹதீஸிலே சொன்னார்கள், அத்-தியாஃபத்து ஸலாஸத்து அய்யாம் ஃபமா ஃபௌகஹா ஸதகா. விருந்து என்பது 3 தினங்கள் தான், அதற்கு மேல் ஒருவர் உங்களிடத்திலே தங்கினால் அது தர்மத்திற்கு ஒப்பானது என்றார்கள். அதற்காக 3 நாளைக்கு மேல விருந்தினர் யாரை தங்கக்கூடாது, அடிச்சு துரத்திடணும் என்று நாம் நினைப்பதல்ல. ஒருவர் விருந்தாளியாக உங்களிடத்திலே வந்து விட்டால் குறைந்தபட்சம் 3 தினங்கள் அவர்களை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதும், அவர்களை நீங்கள் உபசரிக்க வேண்டும் என்பதும், அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதும், அவர்களுக்கு நீங்கள் செய்வதிலே எதையும் உதாசீனப்படுத்திவிடக் கூடாது என்கிற மாபெரும் தத்துவங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அதற்கு மேல் அவர் உங்களோடு தங்கினாலும் அவருக்கு நீங்கள் செய்கிற எந்த உபசரிப்பும் தர்மத்திற்குரிய நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த ரமதான் என்பது 3 தினத்திற்கான விருந்தாளி அல்ல, சுமார் 30 தினங்களுக்கான விருந்தாளி. 10 மடங்கு கூட உங்களோடு இருந்தது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது உங்களோடு வந்து தங்கியது. உங்களுடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் அது அலங்கரித்தது, ஆக்கிரமித்தது. உங்களோடு வாடையிலும் கோடையிலும் அது பயணித்தது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சங்களிலும் அது தலையிட்டது. உன்னுடைய தூக்கத்தை அது தலையிட்டது, உனது உணவில் அது தலையிட்டது, உனது பானத்தில் அது தலையிட்டது, உனது சொந்த தேவைகளை நிறைவேற்றுவதில் அது தலையிட்டது. எப்படியாப்பட்ட ஒரு கண்ணியத்திற்குரிய விருந்தினர் சகோதரர்களே! நம்ம ஒரு வீட்டிற்கு விருந்தாளிகளாக போகும்போது என்ன நம்முடைய பிள்ளைகளை சொல்லி அழைத்து போவோம்? பாரு, இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறோம், அங்கே போய் ஒரு நாள் தங்க போகிறோம், அவங்களுக்கு நீ தொல்லை கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு நீங்கள் சிரமம் வைக்கக்கூடாது, அவங்க வீட்டில் என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டு போயிடணும், அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவங்கக்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிடணும், அவங்க நமக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து முன்னாடி வச்சாலும் அதில் 1-2 தான் எடுக்கணும், அங்கே எங்கேயும் ஓடக்கூடாது, அவங்க வீட்டில் பேஷண்ட் யாராவது இருப்பாங்க, வயதானவர்கள் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடாது, அவங்க வீட்டில் எதை நம்ம பயன்படுத்தினாலும் பார்த்து பதமாக பயன்படுத்தணும், கழிவறைக்கு போனால் கூட அதை நம்ம சுத்தமாக பயன்படுத்தணும், எதையும் உடைச்சிடக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அங்கே மாற்றி வச்சிடக்கூடாது, ரொம்ப உரிமை எடுத்துக்க கூடாது, நம்மள அவங்க தப்பா நினைக்க கூடாது என்று எவ்வளவோ விதிமுறைகளை, இன்ஸ்ட்ரக்ஷன்களை போட்டு விட்டு தான் நம்ம வீட்டு பிள்ளைகளை ஒரு வீட்டிற்கு அழைத்து போவோம். இப்படிதானே? அப்போ விருந்தாளிகளாக ஒருவர் வந்து நம்மிடத்திலே தங்குகிறார்கள் என்று சொன்னால் சகோதரர்களே, அது ஒரு சாதாரணமானதல்ல. அது நமக்கிடையில் இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பாண்டிங், நமக்கிடையில் இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காரணி அது. ஆதலால் தான் அல்லாஹ்வின் இல்லத்திற்கு ஹஜ் செய்வதற்கு செல்பவர்களை கூட துயூஃபுர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ்வின் விருந்தாளிகள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஹஜ் உம்ரா செய்வதற்காக மக்கா மாநகரம் செல்கிற புனித யாத்ரீகர்களை கூட, இப்படி புனித யாத்ரீகர்களை கூட துயூஃபுல்லாஹ், துயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ்வின் விருந்தினர்கள் என்று அவர்களுக்கு ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நம்மிடத்திலே விருந்தாளியாக வந்து தங்கிய எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் அது நம்மை விட்டு போய்விட போகும். அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதுதான் இந்த ரமதான் நமக்கு மிகப்பெரிய பாடமாக உள்ளத்திலே ஏற்படுத்தி விட்டு தந்து சென்றிருக்கக்கூடிய ஒரு தாக்கம். எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் அது நம்மை விட்டு பிரிய போகிறது. அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை உள்ளத்திலே இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும், எனது மனைவி, எனது மக்கள், எனது ஆரோக்கியம், எனது அந்தஸ்து, எனது பொருளாதாரம், எனது நட்பு வட்டாரம், எனது செல்வாக்கு சொல்வாக்கு, எதெல்லாம் இன்றைக்கு என்னிடத்தில் இருக்கிறதோ அல்லது எதுவோடவெல்லாம் நான் இன்றைக்கு இருக்கிறேனோ இவைகளில் எல்லாம் ஒரு நாள் முடிந்து போகும், எல்லாம் ஒரு நாள் பறந்து போகும், எல்லாம் ஒரு நாள் இறந்து போகும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் மன வலிமையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த ரமதான் நமக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டு போயிருக்கிறது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேன்மையாக நேசித்த அந்த தோழர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எந்த தியாகத்தையும் அர்ப்பணிப்புகளையும் செய்வதற்கு தயாரான அந்த நெஞ்சங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்திற்காக யார் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் அவரது நேசத்தை துச்சமென தூக்கி எறிந்த அந்த நல்லுள்ளங்கள், அந்த வீர சிங்கங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து கிடந்ததை பார்த்தபோது சகோதரர்களே, ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட வாளை உருவிக்கொண்டு யாராவது முகமது இறந்து விட்டார் என்று சொன்னார், அவருடைய தலையை நான் கொய்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவை அவர்களுடைய மனதால் ஏற்க முடியவில்லை. அப்படித்தான் நமக்கு
நம்ம ரசூல்லாவோட வாழல்ல, ரசூல்லா நம்மளோட வாழல்ல, ரசூலுல்லா அளவிற்கு நாம் எதையும் நேசிக்கல. இருந்தாலும் இந்த உலகத்தில் நாம் உயர்வாக வைத்து நேசிக்கக்கூடிய ஏதாவது நம்மிடத்திலே இருக்கும். அது நான் பெற்ற பிள்ளையாக இருக்கலாம், நான் கட்டிய மனைவியாக இருக்கலாம், என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கலாம், நான் கட்டி வைத்திருக்கிற வீடு வாசலாக இருக்கலாம், நான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து சுகங்களாக இருக்கலாம், நான் சேமித்து வைத்திருக்கிற பணங்காசுகளாக இருக்கலாம், இந்த சமூகத்திலே எனக்கென்று உருவாக்கி இருக்கிற சொல்வாக்காக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், குடும்ப அந்தஸ்தாக இருக்கலாம், சமூக அங்கீகாரமாக இருக்கலாம், அல்லது பதவி சுகமாக கூட இருக்கலாம். எதுவும் ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போயிடும். அதை ஏற்றுக்கணும். இன்னைக்கு நான் இருக்கிற இதே டாம்பிகத்தோடு, இன்றைக்கு இடத்திலே இருக்கிற இதே ஆரோக்கியம் எப்போதும் இருக்குமா? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற உடல் உறுப்புகளும் அங்கங்களும் அவயங்களும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பதை போல, இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருப்பதை போல அது என்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்குமா? இருக்காது. அது நம்ம விட்டு போகும். அந்த எந்த பிரிவு உங்களிடத்திலே வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் இந்த ரமதான் நமக்கு தந்திருக்கக்கூடிய முதல் பாடம். அப்ப அதனால் சகோதரர்களே, எதையும் என்ன செய்யக்கூடாது? நம்ம அளவுக்கு மீறி, எப்படி அளவுக்கு மீறி அதை நேசிக்க கூடாது. அதன் மீது நீங்கள் சார்ந்திருக்க கூடாது, அதன் மீது நீங்கள் சாய்ந்திருக்கவும் கூடாது. உட்காருவதற்கு இதமாக அல்லது நம்மை தாங்கி நிற்பதற்கு பலமாக ஏதேனும் ஒன்று இருக்கும், அதிலே நாம் சாய்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது அங்கு இருக்கிற வரைக்கும் தான் நீ சாஞ்சிக்க முடியும். அது அங்கு இல்லைன்னா அதை சாய்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ கீழே விழுந்து விடுவாய். அப்ப என்ன செய்யணும்? நீ எதையும் சாய்ந்திருக்க கூடாது, எதன் மீதும் சார்ந்திருக்க கூடாது, எதுவும் உன்னை விட்டு போகும் என்கிற அந்த ஒரு மன வலிமையை இந்த ரமதான் நமக்கு தந்திருக்கிறது சகோதரர்களே. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் சுமார் 3/4 பிரச்சனைகள் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு. தமிழிலே அழகாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள், எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். எப்ப நமக்கு எதிர்பார்ப்பு? இது எப்போதுமே நம்மோடு இருக்கும். இது இல்லாட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? ஆஹா, இவன் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் என்ன ஆவது, இந்த வேலை நம்மை விட்டு போய்விட்டால் என்ன ஆவது, அல்லது இந்த நாட்டிலே நாம் இருக்கிறோம், இந்த நாட்டை விட்டு நாம் பிரிந்து போய்விட்டால் என்ன ஆவது, நமக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு நம்மை விட்டு போய்விட்டால் என்ன ஆவது. இந்த வாய்ப்பு உனக்கு கிடைப்பதற்கு முன்னால் உணவளித்த அதே இறைவன் தான் இந்த வாய்ப்பு இருக்கும்போது உனக்கு உணவளிக்கிறான். இந்த வாய்ப்பு போன பின்னரும் உனக்கு உணவளிக்க போகிறான். அல்லாஹ் என்கிற இறைவன் நமக்கு சவுதியில் மட்டும் தானா? அல்லாஹ் என்கிற இறைவன் நமக்கு அமெரிக்காவில் மட்டும் தானா? அல்லாஹ் என்கிற நமக்கு இறைவன் மற்ற மற்ற நாடுகளில் மட்டும் தானா? உலகத்தில் எந்த மூலை முடுக்கிற்கு போனாலும் அல்லாஹ் தான் உனக்கு இறைவன். இஸ்லாம் தான் உனது மார்க்கம், குர்ஆன் தான் உனது வேதம், இந்த காபத்துல்லா தான் உனது கிபுலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உனது வழிகாட்டி. இதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? எங்க போனாலும் அந்த அல்லாஹ்வைத்தான் தொழப் போகிறீர்கள், எங்கே போனாலும் அந்த அல்லாஹ்விடத்தான் பிரார்த்திக்க போகிறீர்கள், எங்கே போனாலும் அந்த வேதத்தை தான் நீங்கள் பின்பற்ற போகிறீர்கள், எங்கே போனாலும் அந்த மார்க்கத்தை தான் நீங்கள் கடைபிடிக்க போகிறீர்கள். அப்பாக எத்தகைய இழப்புகள் வந்தாலும், எது நம்மை விட்டு பிரிந்து போனாலும் அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமையை, மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற பாலர் பாடத்தையும் பயிற்சி பாடத்தையும் தான் இந்த ரமதான் முதன்மையாக நம்மிடத்திலே பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறது. இரண்டாவது என்ன? கட்டிய வீட்டை சிதைத்து விடாமல் பார்த்துக்கொள். இது இரண்டாவது. கட்டிய வீட்டை சிதைத்து விடாமல் பார்த்துக்கொள்ளா என்ன? ரமதானில் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு நோற்றோம். நோன்பு என்றால் சாதாரணமான நோன்பா? மற்ற மற்ற மக்கள் நோன்பு என்கிற பேரிலே, விரதம் என்கிற பேரிலே வைக்கக்கூடியவைகளா? உப்பு போட்ட பண்டங்களை மட்டும் நாங்கள் தொடமாட்டோம், உப்பு போட்ட பண்டங்களை மட்டும் நாங்கள் தொடமாட்டோம், அல்லது மாமிச உணவுகளை மட்டும் நாங்கள் தொடமாட்டோம், அல்லது குறிப்பிட்ட பதார்த்தங்களை தொடமாட்டோம். இங்க எந்த பதார்த்தத்தையுமே நீ தொடக்கூடாது. அதுதான் நோன்பு. நோன்பு என்கிற வார்த்தைக்கு சகோதரர்களே சும்மா விளக்கமாக அல்ல, விரைப்பு தன்மையோடு வீரியத்தோடு அர்த்தத்தை கொடுத்து விட்டு போகிற ஒரு கடமைகளை செய்திருக்கிறோம். அதிகாலை 3:30 மணிக்கு 4 மணிக்கு சகர் உணவை எடுத்து விட்டு மாலை 6:30 மணி வரைக்கும் அல்லாஹ்வுக்காக பட்டினி கிடந்தோம். 6 மணி வரைக்கும் பட்டினி கிடந்தோம். பச்சை தண்ணியை கூட குடிக்காமல். அது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 30 தினங்கள். என்னைக்காவது நம்ம எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறதுனால விமானம் ஏறும்போது நமக்கு மிட் நைட்ல சில சமயம் ஃப்ளைட் அமைஞ்சிடும். அதிகாலையில் ஃப்ளைட் அமையும். அதிகாலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு ஃப்ளைட் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம். அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு இரவு தூக்கம் கிடைக்காது, அன்னைக்கு ஒரு நாள் சரியான பகல் உணவு கிடைக்காது.
அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ளைட்டில் அதிகாலையில் அவன் தரக்கூடிய 4:30 மணிக்கு என்ன செஞ்சிருப்போம், அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்திருப்போம். அந்த ஒரு நாள் உறக்கத்தை இழந்ததற்காக, அந்த ஒரு நாள் நம்முடைய அந்த ரொட்டீனாக நாம் எடுத்துக்கொண்டிருந்த வழமையான உணவை நாம் இழந்ததற்காக, அந்த ஒரு நாள் வழமையாக நான் பெறக்கூடிய ஓய்வை நான் இழந்தமைக்காக மீண்டும் எனது உடலை நான் சரி செய்து கொள்வதற்கு குறைந்தபட்சம் எனக்கு 3 தினங்கள் ஓய்வு தேவைப்படும். நம்மளே ஃப்ளைட்டில் போய் இறங்கின உடனே சொந்தக்காரங்கள்லாம் நம்மளை பார்க்க வரும்போது, நம்ம பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் நம்மளோட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பெத்த தாய் சொல்லுவாங்க, வேணாம் அவனே ஃப்ளைட்டில் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் அவன் தூங்கட்டும், இந்த 2 நாள் அவன் ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்னு யார் சொல்லுவா? நம்மை பெற்றெடுத்த தாய் சொல்லுவான். ஏன்னா அந்த தாய்க்கு தெரியும், ஒரு நாள் ஒருவன் தூக்கத்தை இழந்து விட்டால், ஒரு நாள் அவனுடைய உணவு நேரம் மாறிவிட்டால், ஒரு நாள் அவனது ஓய்வு நேரம் மாறிவிட்டால் மீண்டும் அவனது உடலை அவன் சீரான நிலைக்கு எடுத்து வருவதற்கு குறைந்தபட்சம் 2-3 தினங்கள் ஓய்வு தேவைப்படும். ஆனா நம்ம காலை உணவை அதிகாலை 4 மணிக்கு எடுத்தது எத்தனை தினங்கள்? 30 தினங்கள். இரவிலே தாமதமாக தூங்கியது எத்தனை தினங்கள்? 30 தினங்கள். அதிகாலை சீக்கிரமாக எழுந்தது எத்தனை தினங்கள்? 30 தினங்கள். யாராவது உலகத்தில் செய்ய முடியுமா? ஆனால் நம் வீட்டில் இருக்கிற சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் பல்போன வயதான பாட்டி வரை, தாத்தாக்கள் வரை மாஷா அல்லாஹ் இந்த ஆகப்பெரும் தியாகத்தை செய்திருக்கிறோம். இப்படி செஞ்சு கட்டி அமைத்திருக்கிற இந்த ஈமானை, இப்படி செய்து நான் கட்டி வைத்திருக்கிற இந்த ஈமான் எனும் பெருங்கோட்டையை நானே ரமதானுக்கு பிறகு தொழாமல் தூங்கி உடைத்து விடக்கூடாது, பொய்கள் பேசி உடைத்து விடக்கூடாது, ஒழுக்கமற்ற காரியங்களில் ஈடுபட்டு உடைத்து விடக்கூடாது, குர்ஆனை ஓதாமல் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு உடைத்து விடக்கூடாது, தான தர்மங்களில் ஈடுபடாமல் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் வராமல், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வராமல் அதை நான் உடைத்து விடக்கூடாது, இடித்து விடக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தின் மூலம் அழகாக சொல்கிறான். வலா தகுனு கல்லதி நகதத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காஹா. ஒரு மனப்புணர்வு கொண்ட ஒரு பெண்ணின் வரலாற்றை திருமறை குர்ஆன் சொல்கிறது. மனப்புணர்வு கொண்ட பெண்மணி என்றால் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பனி இஸ்ரவேலர்கள் கோலத்திலே ஒரு பெண்மணி இருந்தாள். அந்த பெண்மணி யார்? கொஞ்சம் மனப்பிறழ்வு பாதிக்கப்பட்டவள். தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பைத்தியக்காரி அப்படி நம்ம சொல்லக்கூடாது, அதாவது கொச்சையான ஒரு வார்த்தை. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்மணி என்று அல்லாஹ் அந்த பெண்ணை குறித்து சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த பெண்ணிடத்திலே ஒரு அபாரமான ஒரு திறமை இருந்தது. என்ன திறமை? கயிற்றுக்குள் முத்துக்களை புகுத்து அதை மாலையாக அழகான முறையிலே கோர்த்தெடுப்பாள். நம்முடைய ஊர்களிலே பூக்களை கட்டுவார்கள் தெரியுமா? நம்முடைய ஊர்களிலே நூல்களில் பூக்களை கட்டுவதை போல அந்த பெண் என்ன செய்வா? அந்த கயிற்றில் முத்துக்களை கோர்த்து அழகாக மாலையாக செய்வாள். செய்த அந்த மாலையை பாவிக்காமலே, பயன்படுத்தாமலே, பிறருக்கு வியாபாரம் செய்யாமலே, விற்பனை செய்யாமலே, அதன் மூலம் லாபம் ஈட்டாமலே, அல்லது யாருக்காவது அன்பளிப்பாக கொடுக்காமலே அவள் கோர்த்த மாலையை அவளே அவிழ்த்து விடுவாள். அதான் அந்த பெண்மணிக்கு மனப்புறழ்வுக்குண்டான காரணம். இப்போ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கட்டுரை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். எழுதிய கட்டுரை என்ன செய்யணும்? வாசிக்கணும், அதை பிறருக்கு நீங்க சொல்லணும், அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்தில் அதை நீங்க என்ன செய்யணும்? பிரசுரிக்க வைக்கணும், பல பேருக்கு அது பயனளிக்கணும். ஆனால் நான் என்ன செய்யறேன்? கஷ்டப்பட்டு இரவெல்லாம் யோசித்து கட்டுரை எழுதிவிட்டு காலையிலிருந்து என் கட்டிலிருந்து இறங்கி நானே அதை கிழித்து போட்டு விடுகிறேன். ஒரு சமையலை என் மனைவி செய்கிறாள். செய்தால் என்ன செய்யணும்? அந்த சமையல் அவ சாப்பிடணும், கணவனுக்கு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கஷ்டப்பட்டு சமைச்சு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டில கொட்டுறான். அல்லது கடையிலிருந்து ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வருகிறீர்கள், அதை அனுபவிக்காமலேயே, அதை பயன்படுத்தாமலேயே மீண்டும் குப்பை தொட்டியில தூக்கி போய் போடுகிறீர்கள். இது மனப்புறழ்வுக்கு ஒப்பானது. ஒன்றை நீங்கள் உருவாக்கினால், ஒன்று உங்களிடத்திலே கிடைத்தால் அதை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும், பாவிக்க வேண்டும். நீங்கள் உருவாக்கியதை நீங்களே முடித்து வைத்து விட்டால், நீங்கள் உருவாக்கியதை நீங்களே பாழ்படுத்தி விட்டால் அது பைத்தியக்காரத்தனத்திற்கு சமம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுபோல இந்த ரமதானில் தொழுகையிலே பயிற்சி பெற்று, தியாகம் செய்து பயிற்சி பெற்று, அர்ப்பணிப்புகள் செய்து பயிற்சி பெற்று, இரவு வணக்கத்திலே ஈடுபட்டு பயிற்சி பெற்று, குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதி பயிற்சி பெற்று, பாவ மன்னிப்பு தேடி பயிற்சி பெற்று, உங்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் சீராக்கி
ரமதானுக்கு பிறகு மீண்டும் அதே நிலைக்கு நாம் திரும்பிவிட்டால் நான் உருவாக்கிய கோட்டையை நானே இடித்து தரைமட்டமாக்கியதைப் போல, நான் கோர்த்த மாலையை நானே நொறுக்கி போட்டதைப் போல மாறிவிடும். அப்படி நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் இந்த ரமதான் தந்திருக்கிறது. அதனால் என் அன்புக்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ரமதான் என்பது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு வாசம் கொண்ட மாபெரும் மலர். அதனால் தான் அந்த மலரின் வாசம் இன்னும் நாம் நுகர்ந்து கொண்டே இருக்கிற விதத்தில் அதனுடைய தாக்கமும் ஏக்கமும் நம்முடைய உள்ளத்தை இன்னும் தாக்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ரமதானிலே என்ன படித்தோமோ, என்ன கற்றோமோ, பெற்றோமோ, அடைந்தோமோ, அனுபவித்தோமோ அதை கடைசி வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்து இந்த ஜுமாவினுடைய முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிஹி அன்னி வ அன்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையில் ரமதான் நமக்கு தந்து சென்றிருக்கிற பாடங்களில் 2 முக்கியமான பாடங்களை படித்தோம். இந்த 2வது உரையில் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கும் எனக்கும் நான் நினைவுபடுத்தியவனாக உரையை நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வத்லு அலைஹிம் நபஅல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா. நபி அவர்களுக்கு ஒரு மனிதருடைய வரலாற்றை சொல்லி காட்டுங்கள். அந்த மனிதருடைய பெயர் வரலாற்றில் பல்ஆம் இப்னு பாஊரா என்று சொல்லப்படுகிறது. பல்ஆம் இப்னு பாஊரா என்று சொல்லப்படுகிறது. இவரும் பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவர். என்ன அவரிடத்திலே பிரச்சனை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை, அத்தாட்சிகளை எடுத்து காட்டுகிறான், ஓதி காட்டுகிறான். ஆனால் ஃபன்ஸலஹ மின்ஹா, அந்த வசனங்களை எல்லாம் செய்யும்படுத்த அவன் அதை பின்பற்றாமல், ஏற்றுக்கொள்ளாமல், அங்கீகரிக்காமல், அதை அவனுடைய உள்ளத்திற்குள் செலுத்தாமல் அதை விட்டு அப்படியே அவன் கலண்டு போய்விட்டான். ஃபஅத்பாஹு ஷைத்தான், ஷைத்தான் அவனை பின்பற்றியது, பின்தொடர்ந்தது. ஃபகான மினல் காவீன், எனவே அவன் வழிகட்டோர்களில் ஒருவனாக மாறிவிட்டான். இது ஒரு வசனம், சுருக்கமான வசனமாக இருந்தாலும் மிகப்பெரிய பாடங்களையும் ஆழமான அர்த்தங்களையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. இப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த ரமதான் முழுவதும் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்த, நம்முடைய இதயத்தை சீர்படுத்த, நம்முடைய மார்க்கத்தை மேம்படுத்த, நம்முடைய ஆன்மீக உணர்வை வலுப்படுத்த, இறைவனோடு நமக்கு இருக்கிற தொடர்பை உறுதிப்படுத்த என்னவென்னெல்லாம் கிடைக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் பெற்றோம். ஆனால் பெற்றுவிட்டு ரமதானுக்கு பிறகு கண்டும் காணாமல் போய்விட்டால் நம்மை இன்னும் இன்னும் வழிகெடுக்க நமக்கு பின்னால் ஷைத்தான் இருந்து கொண்டே இருக்கிறான் என்பதில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் தான் ஸலஃபு ஸாலிஹீன் என்று அறியப்பட்ட நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்கள் 6 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், ரமதானை எங்களை நல்ல முறையில் அடைய வைப்பாயாக என்று பிரார்த்திப்பார்கள். ரமதான் முடிந்த அடுத்த ஆளுதாதம், யா அல்லாஹ், ரமதானில் செய்த நல்லறங்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்திப்பார்கள். அதனால் நல்லறங்களுக்கு நம்மை நல்வழிப்படுத்திய இந்த ரமதானின் தாக்கத்தை அவ்வளவு எளிதில் தூக்கி எறிந்து விடாமல் எப்போதும் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வைத்து கடைசி வரைக்கும் பாதுகாத்து அல்லாஹுக்கு விருப்பமான ஒப்பான நல்லடியார்களாக வாழ்வதற்குண்டான நல்ல பாதையில் நம்முடைய பயணங்களை வைப்போம். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்று மீண்டும் ஒருவரை துஆ கேட்டு இந்த ஜும்மாவினுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.